ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 10, கருவேப்பிலை 1 கைப்பிடி, பெருங்காயம் 1 சிட்டிகை, துருவிய தேங்காய் 1/4 கப், மாங்காய் 2 துருவியது, மிளகாய்த்தூள் 2.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வேக வைத்த அரிசி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப. தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்தில் நம்ம 3/4 டீஸ்பூன் உப்பு போடுறோம். எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எப்பயுமே ஒரு வகை சாதம் செய்யும்போது இந்த மாதிரி வெந்த சாதத்தில் உப்பும் நல்லெண்ணெயும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு விட்டுக்கிட்டீங்க முதல்ல அப்படின்னா அது ஒட்டாமையும் இருக்கும், உப்பு கொஞ்சம் நல்லா சேர்ந்துருக்கும், அது நல்ல டேஸ்ட் நல்லா வரும். புளியோதரை, லெமன் மாதிரி நீங்கள் வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் முதல்ல உப்பு எண்ணெய்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாதத்தை நல்லா பரப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கடுகு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பத்து மிளகாத்தூளை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா மாறட்டும். கலர் மாறினதுக்கப்புறம் துருவின தேங்காய் 1/4 கப் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு மாங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. மாங்காய் ஜீரண கோளாறுகளை சரி செய்யும். அது குடலுக்கு நல்லது, டயபெட்டிஸ்க்கு நல்லது, உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றிடும், அப்புறம் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. மிளகாய்த்தூள் 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு நாங்கள் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். முதல்ல சாதத்தில் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டாச்சு. உங்கள் மாங்காய் புளிக்குதா இல்லை நான் சாதாரணமாக தான் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய் நல்லா வதங்கணும், மசாலாவோட அப்போ தான் சேரும். ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும்னு ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் மாங்காவும் வேகணும்ல, அதனால ஊற்றிருக்கோம்.
மாங்காய் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.